இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ನೀವು ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவ சமூகத்தில் வருவது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಂಥದ್ದು ಅದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஒரு நாள் ஒன்று வரும், நீங்கள் வாஞ்சித்தாலும் கூட வர முடியாது. ಒಂದು ದಿನವೂ ಬರ್ತದೆ, ನೀವು ಬಯಸಿದರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. கொடுமை நாட்களில் இப்போ வந்து கொண்டு இருக்கிறோம். ಕೃಪೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. கொடுமை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வந்துருக்குது. ಕಠಿಣವಾದಂಥ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅದು ಬರ್ತಾ ಇದೆ. அநேக இடங்களில் தேவனை ஆராதிக்க முடிவதில்லை. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் நமக்கோ தேவன் கிருபையாய் நேரங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ನಮಗಾದರೂ ದೇವರು ಕೃಪೆಯಿಂದ ಸಮಯಗಳನ್ನು ಒದಗಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனால் இந்த சமயங்களை நாம் ஏனோ தானே வராதபடி தேவ சமூகத்தில் அவரை ஆராதித்து அவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ಆದುದರಿಂದ ಈ ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಲಿಸುವವರಾಗಿರೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்க இந்த இடத்துல உள்ள நுழையும் போதே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறது. ನೀವು ಬಯಸುತ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ, ನೀವು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗಲೇ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அந்த பிரசன்னம் தான் நம்மளை வழிநடத்துகிறது. ಆ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அதனால வரும்போது ஒரு வாஞ்சையோடு கூட வரும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ನೀವು ಬಯಕೆಯಿಂದ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. கண்களை மூடி இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರೇ, ಈ ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர், ನೀನು ಸರ್ವಶಕ್ತನಾದಂಥ ದೇವರು. இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். ಈ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, ದೇವರೇ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವಂತೆ, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ எங்களுக்கு கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ನೀವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸೌಭಾಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ತಿಳಿದಿದ್ದಿ. எங்களுடைய நிலைமைகள் உமக்கு தெரியும் சுவாமி. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಪರಿಸ್ಥಿತಿಯು ನಿನಗೆ ಗೊತ್ತದೆ. எங்களுடைய வேதனைகள் உமக்கு புரியும் சுவாமி. ನಮ್ಮ ವೇದನೆಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತದೆ. எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் சுவாமி. ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಿ. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ನಿನಗೆ ಮರೆಯಾದಂತದ್ದು ಒಂದೂ ಇಲ್ಲ. நீ இப்ப கூட எங்களை மூடி மறைத்து நீ மாத்திரம் பேசும் ஆண்டவரே. ಈಗಲೂ ಕೂಡ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಮಾತನಾಡು. ಯೇಸುವಿನ ಜಪಗಳ ಪಿತಾವೇ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ஹல்லேலூயா. 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 பாருங்க, இந்த விசேஷமான உபவாச நாட்களில் நாம் இங்கே காணப்படுகிறோம். ನೋಡ್ರಿ, ವಿಶೇಷವಾದ ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. உபவாசம் என்றாலே நாம் ஆண்டுடைய பாடுகளை அவருடைய தியாகங்களை நினைத்தவர்களாக நாம் அநேக பேர் உபவாசம் எடுக்கிறோம். ಉಪವಾಸ ದಿನಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗಲೇ ಕ್ರಿಸ್ತನ ಶ್ರಮ ಮತ್ತು ದಿನಗಳನ್ನು ನಾವು ನೆನೆಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. அதனால் என்ன பயன் என்றால், எனக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாம் அதை தியானிக்கிறவர்களாக ನಾವು ಕಾಣப்படுகிறோம். ಅದು ನನಗೆ ಎಷ್ಟು ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುವರಾಗಿರಬೇಕು. என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அது கொண்டு வரப்போகிறது என்று நாம் தியானிக்க வேண்டும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಯಾವ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ನೆನೆಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனோ தானே என்று நாம் அது செய்ய முடியாது. ಏನೋ ತಾನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, மனித வாழ்க்கையில் பார்க்கும்போது ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ அநேக பாகங்கள், அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಲೇ ಬರ್ತಾ ಇದೆ. சந்தோஷமும் துயரமும் துன்பம் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். ಸಂತೋಷವು ದುಃಖ ಒಬ್ಬೊಬ್ಬ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. எல்லா விதத்திலும் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஒரு காரியத்தை நமக்கு தேவன் செய்கிறவராகவே காணப்பட்டுக்கிறார். ನಮಗೆ ಎಲ್ಲ ದೇವರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு எடுத்துக்கிற தலைப்பு என்னவென்றால், ಈ ದಿನದ ಶೀರ್ಷಿಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ பெயின் அண்ட் சஃபரிங். ஒருவேளை இதை குறித்து நிறைய பிரசங்க கேட்டிருக்கலாம். ಇದರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿರಬಹುದು. ಬಾಧೆ ಮತ್ತು ನೋವು. ஹல்லேலூயா. இவர்கள் இல்லாத மனிதர்களே யாரும் இருக்க முடியாது. ಇವುಗಳಿಲ್ಲದೆ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லா மனிதர்களும் இதில் நிச்சயமாக இதை அனுபவித்தான் ஆக வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇದನ್ನು ಅನುಭವಿಸಿ ತೀರಲೇಬೇಕು. ஏன் வாழ்க்கை 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ನಿತ್ಯ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಕರೆದ ಕೃಪಾಪೂರ್ಣನಾದ ದೇವರು ತಾನೇ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಾಧೆಪಟ್ಟ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಬಲಪಡಿಸುವನು. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர்கள் சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று பேதுரு நம்மை தேற்றுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪೇತ್ರನು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವನಾಗಿದ್ದಾನೆ. என்ன பண்ணுகிறான்? நம்மை சீர்படுத்துகிறது, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಕ್ರಮಪಡಿಸುವಂಥದ್ದು, ஸ்திரப்படுத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವಂಥದ್ದು, அடுத்தது என்ன பண்ண? பலப்படுத்துகிறது, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂಥದ್ದು, நிலைநிறுத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸುವಂಥದ್ದು. இதுதான் இந்த பெயினுக்கும் சஃபரிங்கும் வருகிற எண்ட் ரிசல்ட். ಇದೇ ಬಾಧೆಗೂ ಮತ್ತು ಶ್ರಮಕ್ಕೂ ಬರತಕ್ಕಂಥ ಕೊನೆಯ ಪ್ರತಿಫಲವಾಗಿರ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இவைகளை நாம் இதை உணர்ந்து பாருங்க, இன்னும் அழகா அதை எழுதுகிறார் பாருங்க ஆவியில. ಇದನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಇದು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. என்னென்ன காரியங்களை இவை செய்கிறது என்று சொல்லி அதை எழுதியிருக்கிறார். ಯಾವ್ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇದು ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம தேற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಈ ಮಾತುಗಳೆಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಲೇ ಇದೆ. ஏன்னா நம்ம அறியாதபடி சில நேரங்களில் வலிகள் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ನಮಗೆ ತಿಳಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋವುಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ. ஏன்னே தெரியாது, சில வலிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಕೆಲವೊಂದು ಬಾಧೆಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கை ஒருவேளை சீர்கெட்டு போயிருந்தா அதை ஸ்திரப்படுத்துகிறது, சரியாக்குகிறது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಿರುವುದಾದರೆ ಈ ಬಾಧೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅದು ಕ್ರಮಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நாம நினைச்சிருக்கோம் நம்ம நல்லா போயிடுகிறோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡಿರ್ತೇವೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனா கொஞ்ச காலம் பார்த்தா அது என்ன பண்ண, நம்மள அறியாதபடி நம்ம சரியான வழியில் போகாதபடி தாறுமாறாக போய் கொண்டிருப்போம். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಕಳೆದು ಹೋದಂತ ನೋಡುವುದಾದ್ರೆ ನಾವು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯದ ಹಾಗೆ ಅದು ತಪ್ಪಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. சில வழிகள் இருக்குது பாத்துங்க, ಕೆಲವೊಂದು ಮಾರ್ಗಗಳಿರ್ತದೆ ನೋಡ್ರಿ. ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னு வச்சுங்களேன், ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. நீங்க ஒரு 5 hour 6 hour ஒரೇ இடத்துல உட்காந்து பாருங்க. ನೀವು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುಮಾರು 5 ಗಂಟೆಯಿಂದ 6 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕುಳಿತುಕೊಂಡು ನೋಡ್ರಿ, ஆட்டோமேட்டிக்கா வலியா இருக்க ஆரம்பிச்சு. ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ವೇದನೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. ಅದೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವಂತದ್ದು. ஒரே மாதிரி போய் கொண்டு இருக்குமா என்றால், ನಾವು ಒಂದೇ ಕ್ರಮವಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, ஒரே மாதிரி யோசனை ஒரே மாதிரி செயல்களை ನಾವು ஈடுபடும் போது, ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಯೋಚನೆ ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ, வளர்ச்சி இல்லாதபடி நாம் போய் கொண்டு இருக்கிற போது, ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ வலிகள் எடுக்க ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ನೋವುಗಳು ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. நம்ம அறியாதபடி பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை இழந்து விட்டு இருப்போம். ನಮಗೆ ತಿಳಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿರುತ್ತೇವೆ. தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் மாற்றுகிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಅಲ್ಲಿ ಕುಡಿಸಿಕೊಡ್ತಾನೆ. அவர் என்ன பண்றாரு? ஒரೇ இடத்துல ஆண்டவர் விடுறதில்ல ஜனங்களை. ದೇವರು ಅಂತ ಜನರನ್ನು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. He started to move from place to place. ದೇವರು ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನ ಸ್ಥಳಾಂತರಿಸ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. ஏன்னு சொன்னாக்கா, ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಾದ್ರೆ, நம்ம பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இன்னும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಬೆಳಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸ್ತಾನೆ. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இருக்கிறேன் அப்படியே ஒரே மாதிரி இருக்குவேன் என்று சொல்லுவோம் என்றால், ಅದೆಲ್ಲವೂ ನನಗೆ ಬೇಡ, ನಾನು ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವುದಾದರೆ ಅನೇಕ வழிகளை நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த ஏன் ஆண்டவர் அப்படி செய்யறாரு நம்ம புரிஞ்சிருக்கணும். நமக்கு ಏದಕ್ಕೆ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம செய்யறோம், ஏன் வழிகள் அதாவது அந்த பாடுகளும் விபத்துகளும் ஏன் வந்தது மனுஷனுக்குன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அந்த 10-11 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಯಾಕೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಾಧೆಗಳು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಾವು ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಬಹುದು. ஆண்டவர் செய்யாதப்பா நான் செஞ்சா, ಅಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. உடனே வலிகளும் பாடுகளும் அவனுக்கு தொடர ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ನೋವುಗಳು ಬಾಧೆಗಳು ಆತನನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. எங்கன்னா இதான் பாருங்க, இந்த வியாதி கூட பாருங்க, இந்த இன்ஃபெக்ஷன் வியாதிகள்லாம் பார்த்தீங்களா, ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕೂಡ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ யாருன்னா ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கும். அது ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಮಾತ್ರ ಅದು ಬರುತ್ತದೆ. ஆனா பார்த்தா உலகம் பூரா பத்திடுங்க. ಅದು ಈ ಲೋಕದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಂಟು ರೋಗ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. அதே மாதிரி தான் இந்த பாடுகள் உபத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, யாராவது சில தப்புகள் பண்ணியிருப்பாங்க. ಈ ಬಾಧೆ ನೋವುಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತಾರೆ. அதெல்லாம் போனா பல பேர் அதை ஃபாலோ பண்றதுனால எல்லாரும் பாதிக்கும். அது ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಲ್ಲರನ್ನು ಅದು ಬಾಧಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மனுஷனுக்கு சம்பவிக்கிறது. ಅದೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಂಭವಿಸುವಂತದ್ದು. ஆனா அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற வலிகளும் பாடுகளும்
வேறு விதமாக மாற ஆரம்பிக்கிறது. ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬರತಕ್ಕಂತ ವೇದನೆ ಮತ್ತು ನೋವುಗಳು ಅದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஏன்னா அது என்ன பண்ணுதா, அந்த வழிகள் நம்ம ஆண்டவரை உண்மையிலே அறிந்து கொள்கிற அறிவை நமக்கு தர ஆரம்பிக்கிறது. ಆ ನೋವುಗಳು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ದೇವರನ್ನು ನಾವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಅದು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. அவருடைய அன்பையும் நம்மேல் வைத்திருக்கிற அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அது ಪ್ರಯೋಜನವಾಗಿ இருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮತ್ತು ಆತನ ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅದು ಮಾರ್ಗವಾಗಿರುತ್ತದೆ. ஒருவேளை நாம நினைச்சுக்கலாம், எனக்கு வந்துகிற வழியினால தேவனுடைய நன்மைகளை நான் ಇಲ್ಲದಿರ್க்கிறನೋ ಎன்ற ஒரு ಫೀಲಿಂಗ್ ವರ ಆರಂಭಿಕ್கிறது. சில ಆ ನೋವುಗಳು ನಮಗೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಹೊಂದದೇ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇನೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚಿಸ್ತೇವೆ. வலி என்பது தேவனுடைய நன்மை என் வாழ்க்கையில் இல்லை என்பது இல்லை. ಅಲ್ಲಿ ನೋವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய நல்ல காரியம் நமக்குள் இருப்பதனால்தான் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, ದೇವರ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದಲೇ நம்மை வேறு மனிதராக தேவன் மாற்ற ஆரம்பிக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬೇರೆ ಮನುಷ್ಯರಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா பாத்தீங்களா, நமக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா, ಆದ್ರೆ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, இவ்வளவு வலி நான் சைலண்டா இவ்வளோ வழியில் இருக்கிற ஆண்டவருக்கு என் வழி புரியுதா தெரியுமா அப்படின்னு ನಾವು ಕೇಳ್ಕೊ. ನಾನು ಇಷ್ಟು ವೇದನೆ, ಇಷ್ಟು ನೋವಿನಲ್ಲಿದ್ದೀನಲ್ಲ, ದೇವರಿಗೆ ನನ್ನ ನೋವು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆಲೋಚಿಸ್ತೇವೆ. ஏன்னா இந்த பாடுகளில் கடந்து போகும்போது தான் தெரியும் நமக்கு என்னென்ன சம்பவிக்குதுன்னு சொல்லி. ಈ ಬಾಧೆಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗಲೇ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನಮಗೆ ಏನೇನು ಸಂಭವಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனால் ಆಂಡவர் சும்மா இருக்கிறது இல்லைங்க. ಆದರೆ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ, நம்மோடு கூட பயணிக்க ஆரம்பிக்கிறார். ಆಮೇಲೆ ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಯಾಣವನ್ನು, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಯಾಣಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் பாருங்க, நம்ம அறியாதபடி ஏதோ ஒன்று நம்மளை தேற்றினே இருக்கும் பாருங்க. ನಮಗೆ ತಿಳಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. டிவைன் பவர், காட்ஸ் டிவைன் பவர் என்ன பண்ணுது, நம்மளை தேற்றிக்கொண்டே இருக்குது பாருங்க. ಅಲ್ಲಿ ದೈವಿಕವಾದಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஒரு அசைவுகளும் தேவன் நம்மோடு கூட பயணிக்க ஆரம்பிக்கிறார். ಒಂದೊಂದು ಚಲನೆಯಲ್ಲೂ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆண்டவர் நம்ம கூட வரல அப்படின்னு சொல்லி. ಯಾರು ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ, ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. சில பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை விட்டு மறைந்து விட்டாரோ. ಕೆಲವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದನು, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதனால ஆண்டவர் அவருடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரோ. ನಾನು ಆ ರೀತಿಯಾದ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಆತನ ಮುಖವನ್ನು ನನಗೆ ಮರೆಮಾಚಿ ಬಿಟ್ಟನು. Why God is hiding? ஏன் மறைந்திருக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ನನಗೆ ಆತನು ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ? மறைவது நாம இல்லைங்க, ஆண்டவர் இல்லைங்க, நாம தான் மறைந்து கொள்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ನಾವೇ ದೇವರಿಗೆ ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವರಾಗಿರ್ತೇವೆ. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ಅವಳನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಅವರು ಅವತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, அவங்க தான் ஒளிஞ்சுக்கிறாங்களே தவிர ஆண்டவர் ஒளிஞ்சுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವತ್ತಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ಅವಳೇ ಅಲ್ಲಿ ಅವತ್ತಿಕೊಂಡರು. அவர் தேடி போறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದರು. அவர் நம்மை தேடி போகிற ஆண்டவர். ಆಮೇನ್ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಂತ ದೇವರು. போய் கேட்கிறாரு, எங்கப்பா இருக்கிற ஆதாமே, ಎಲ್ಲಪ್ಪ ಇದ್ದೀಯ ಆದಾಮನೇ? என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. ಅದು ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ದೇವರು ನೋಡ್ರಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, என்னைக்கு நினைக்கூடாது ஆண்டவர் நம்மை விட்டு மறைவாக இருக்கிறார் என்று சொல்லி. ಎಂದಿಗೂ ನಾವು ನೆನೆಸಿ ಕೂಡ ನೋಡಬಾರದು ದೇವರು ನನಗೆ ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. துயரம், துன்பம், வலிகள் வரும்போது நாம தான் மறைஞ்சிருக்கிறோமே தவிர ஆண்டவர் மறைவதில்லை. ದುಃಖ, ವೇದನೆ, ನೋವುಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇ ದೇವರಿಗೆ ಮರೆಯಾಗಿರ್ತೇವೆ ಹೊರತು ದೇವರು ನಮಗೆ ಮರೆಯಾಗಿರೋದಿಲ್ಲ. அவர் என்ன பண்றாரு, நம்ம தேடி வந்து நம்மை தேற்ற ஆரம்பிக்கிறாரு. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் நான் தனிமையில விடப்பட்டேன், ಯಾಕೆ ನಾನು ಏಕಾಂತದಲ್ಲಿ ಬೀಳಲ್ಪಟ್ಟೆ என்று ಅನೇಕ பேர் கேள்விகள் கேட்கிறார்கள். ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. சில பேர் முடிவுக்கே வந்துடுறாங்க, ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ಕೆಲವೊಬ್ರು ದೃಢ ನಿರ್ಧಾರಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ, ದೇವರೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஒரு இதை பார்த்தேன், ஒரு கிளிப்பிங்க பார்த்தேன். ಒಂದು ವಿಡಿಯೋ ಕ್ಲಿಪ್ಪಿಂಗ್ ಅನ್ನು ಇವ್ರಿಗೆ ನೋಡಿದ್ರು. அந்த மனுஷன் சொல்றாரு, ಆ ಮನುಷ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, எல்லா சிச்சுவேஷன்லயும், ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ ஐ வாஸ் லெஃப்ட் அலோன், நான் மாத்திர தனிமை விடப்பட்டுகிறேன், ஆண்டவர் என்னோட வந்ததில்லை என்று சொல்கிறார். ನಾನು ಏಕಾಂತಕ್ಕಾಗಿ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೋ, ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ஆனா தனிமையில தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை உணர முடியும், தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ನಾವು ಏಕಾಂತದಲ್ಲಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತದ್ದು, ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರುವಂತದ್ದನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வலி என்பது அது மகா பெரிய கொடியது.
ಅಲ್ಲಿ ನೋವು ಎಂಬುದಾಗಿರುವಂಥದ್ದು ಬಲವಾದಂಥ ಕಾರ್ಯ. வலி வரும்போது நம்முடைய பயமும் வாழ்க்கையில வருகிறது ಅಲ್ಲಿ பிரியமானவர்களே. ನೋವು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆனா ஆண்டோட பிள்ளைகளுக்கு அப்படி இல்லைங்க. எல்லாவற்றையும் பார்த்தீங்களா எதா யார் மூலமாவது பேசி நம்ம என்ன பண்றாரு, நம்மளை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ, ಯಾರಾದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ನಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கடந்து போகும்போது தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க நீங்க தனிமையா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀವು ನೆನೆಸಿ ನೋಡಬೇಡಿ, ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனா வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒரு வலியும் பெயின் அண்ட் சஃபரிங் என்ன ஒரு பர்பஸ் இருக்குதா, ஒரு நோக்கம் இருக்குதா. ಒಂದೊಂದು ನೋವು ವೇದನೆಗಳು ಅದು ಒಂದು ಆಲೋಚನೆ, ಒಂದು ದಿಟ್ಟಕ್ಕಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. ஊழியக்காரர் பாதையில் பார்க்க ஒரு ஊழியக்காரர் லைஃப்ல நீங்க பார்த்தீங்களானா, ದೇವ ಸೇವಕರುಗಳ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ಗಮನಿಸೋದಾದರೆ, தேவனோடு உண்மையாய் பயணிக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಡೆಯುವಂತ ಜನರನ್ನು ನೀವು ಗಮನಿಸೋದಾದರೆ, ஒரு வலியும் ஒரு பாடுகளும் அவர் கடந்து போய் அப்புறமா பார்த்தீங்களானா, ಅವರ ಒಂದೊಂದು ವೇದನೆಯು, ಅವರ ಒಂದೊಂದು ಶ್ರಮಗಳನ್ನು ಅವರು ಹಾದು ಹೋದ ನಂತರ ನೀವು ಗಮನಿಸೋದಾದರೆ, ஒரு பெரிய மாற்றமும் ஊழியத்தில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಮತ್ತು ಅವರ ಸೇವೆಯಲ್ಲೂ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ದೇವರು ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இது. ಇದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஏன்னா இந்த ஒரு பெயினிலும் ஒரு பர்பஸ் இருக்குது பாருங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவர். ಒಂದೊಂದು ವೇದನೆಯಲ್ಲೂ ಒಂದೊಂದು ನೋವಿನಲ್ಲೂ ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ಇದೆ. ಅಲ್ಲಿ ஒரு மனுஷனை நம்ம குறித்து கேள்விப்படுகிறோம், அவன் எல்லாருக்கும் தெரிந்த மனுஷன் தான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ அவன் ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. பேரு யோசேப்பு. ಆತನ ಹೆಸರು ಯೋಸೇಫನು. பாருங்க, அவனுக்கு ஏகப்பட்ட வலிகள். ನೋಡುವುದಾದರೆ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ವೇದನೆಗಳು. ரொம்ப பாடுபடுறான். ಅವನು ಬಹಳ ಬಾಧೆಗೊಳಗಾಗುತ್ತಾನೆ. செய்யாத தவறுக்கு குற்றத்தை ஏற்றுக்கிறான். ಅಲ್ಲಿ ಮಾಡದಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಿಗೆ ಆತನ ತಪ್ಪು ಹೊರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லாவற்றிலும் பார்த்தாக்கா ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ನೋಡುವುದಾದರೆ தேவன் அவனோடு இருந்தபடினால, ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದಿದ್ದರಿಂದ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவன் பாருங்க ரொம்ப கிரியேட்டிவா மாறுறான். ಆತನು ಬಹಳ ಕ್ರಿಯಾತ್ಮಕವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. சோர்ந்து போய் உட்காரதில்லை. ಆತನು ಸೋತು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, மாறாக சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கிறான். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆತನು ಬಹಳ ಚತುರನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. வலிகளும் வேதனைகளையும் அவனை ஒருபோதும் ஒரு இடத்துல உட்கார வைக்கவே இல்லை. ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ವೇದನೆ ಮತ್ತು ನೋವುಗಳು ಆತನನ್ನು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. அவனுடைய பொசிஷன்ல இன்கிரிமெண்டல் ஆயினே இருக்குது பாருங்க. ಆತನ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಾನದಿಂದ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆತನು ಏರಲ್ಪಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அது எல்லாவற்றும் அந்த பர்பஸ் அவன் புரிஞ்சிருக்கிறான். எல்லாம் ಅದಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರಿಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಲೋಚನೆಯನ್ನು ಆತನು ಅರ್ಥಕೊಂಡಿದ್ದಾನೆ. இந்த வலிகளுக்கு ஒரு காரணம் உண்டு, தேவன் என்னை வழி நடத்துவான். ಈ ನೋವುಗಳಿಗೆ ಒಂದು ಕಾರಣ ಉಂಟು, ದೇವರನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ನೋಡ್ರಿ, ಆತನ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அது அவன் 41ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சுங்க. ಆದಿಕಾಂಡ 41ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அவன் எல்லாவற்றையும் பெற்று அவன் ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ಆತನು ಆತನ ಜೀವಿತದ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆತನ ಜೀವಿತ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಆತ ಮೇಲಕ್ಕೆ ಏರುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் அவனோடு இருந்தார். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಆತನ ಸಂಗಡವಿದ್ದನು. நாம் கூட செக் பண்ணினேன், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்ல நாம ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். ನಾವು ಪರಿಶೋಧನೆ ನೋಡಬೇಕು, ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, ದೇವರು ನಮ್ಮ ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಇದ್ದೇವಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பாடுகள் உபத்திரவங்கள் தேவன் நம்மை உயர்த்த அந்த வதியில தான் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ಆ ವೇದನೆ ನೋವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಏರಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரிய மனிதனாக மாறினா பாருங்க. ಆತನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. சகல ஜீவன்களை உயிரோடு வைக்கும் தேவன் அவனை பயன்படுத்தினார். ಅಲ್ಲಿ ಸಕಲ ಜೀವರಾಶಿಗಳನ್ನು ಜೀವಂತವಾಗಿಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற வழிகள் எல்லாம் அவனை எப்படியாவது அவனை சிறப்படுத்தி அவனை மற்றவர்களுக்கு அநேகருக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்காகவே அது தேவன் ಅನುಮதிக்கிறார். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜೀವರಾಶಿಗಳಲ್ಲಿ ವೇದನೆ ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಅವರು ಜೀವಂತವಾಗಿರೋದಕ್ಕೆ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ. இன்னொரு மனிதனை குறித்து ನಾವು பார்க்கிறோம். ಮತ್ತೊಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು அவன் ಗಮನಿಸ್ತೇವೆ. பேரு தாவீது. ಆತನ ಹೆಸರು ದಾವಿದನು. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவா.
ಆ ದಾವಿದನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟನು ಅರಸನಾಗಿ, ஆனாலும் அவன் அரச பதவியில வந்து உட்காருவதற்கு பல வருஷங்கள் சென்றது. ಆದರೂ ಕೂಡ ಆತನು ಅರಸನ ಪದವಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳೇ ಹಿಡಿಯಿತು. அவ்வளவு நாட்கள் என்ன ஆயிடுச்சு தாவீதுக்கு? ಅಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಏನಾಯ್ತು ದಾವಿದನಿಗೆ? பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து கொண்டே இருந்தது. ಅಲ್ಲಿ ವೇದನೆಗಳು ಸಂಕಟಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುತ್ತಲೇ ಇತ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் பாருங்க எல்லா விதத்திலும் அவன் தன்னை என்ன பண்ணிட்டான், இது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, நான் அது மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். ಆತನ ಎಲ್ಲಾ ವೇದನೆಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಅನುಮೋದಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಉಲ್ಲಾಸವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஏன் என்ன காரணத்துக்காக இந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் அனுமதிச்சாரோ அதுல நான் பயணிக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை ஒளிஞ்சிக்கிறான், ஒருவேளை ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು செய்து கொண்டே இருக்கிறான். ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಇದನ್ನು ಅನುಮತಿಸಿದ್ದಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ, ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ ಮತ್ತು ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இவளெல்லாவற்றிலும் தேவன் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ಇವೆಲ್ಲವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಆತನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஒரு வல்லமுள்ள ராஜாவா அவனை மாறினா, ಒಂದು ಬಲವುಳ್ಳ ಅರಸನಾಗಿ ಆತನು ಬದಲಾದನು. வலிகள் அவனுக்கு பாடுகள் அவசியம் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಆ ವೇದನೆಗಳು ಆ ನೋವುಗಳು ಆತನಿಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಲೋಚಿಸಿದನು. அவனா இன்வைட் பண்ணிக்கல, அவனா அதை வர வச்சு கொள்ளல. ಆ ದಾವಿದನೇ ತಾನಾಗಿ ಅದನ್ನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಅನುಮதிக்கப்பட்ட ಉಪದ್ರವಗಳು, ಅದು ಅನುಮತಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಉಪದ್ರವಗಳು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, தாவீது அழகாத டேக்கிள் பண்ணினே வரான் பாருங்க. ಆ ದಾವಿದನು ಅದನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಅನೇಕ ಸಂಗೀತங்களை எழுத ஆரம்பிக்கிறான். ಆತನು ಅನೇಕ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ರಚಿಸ್ತಾನೆ. அந்த ಸಂಗೀತங்கள் எல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ಅನೇಕ பேரோட வாழ்க்கை தேற்றிக்கொண்டே இருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲೂ ಆ ಕೀರ್ತನೆ ಭಾಗಗಳನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಅನೇಕರ ಜೀವಿತವನ್ನು ಈ ದಿನಲ್ಲೂ ಅದು ಸಂತೈಸುತ್ತಲೇ ಇದೆ. தேவனோடு நெருங்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. ಆತನು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗುತ್ತಾನೆ. ரொம்ப நெருங்க ஆரம்பிக்கிறான். ಆತನು ಬಹಳ ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗುತ್ತಾನೆ. ಹೃದಯದ ರಹಸ್ಯಗಳು ಅವನಿಗೆ சொல்ல ಆರಂಭಿக்கிறார். ದೇವರು ಆ ದೇವರ ಹೃದಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಾನೆ. அவர் பாடுபடுகிற காரியத்தை கூட ಅವನಿಗೆ தெரியப்படுத்துறார். ಅವರು ವೇದನೆ ಪಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ಆತನು ದಾವೀದನಿಗೆ ಪ್ರಕಟಪಡಿಸುತ್ತಾನೆ. அந்த அளவுக்கு நெருங்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರಿಗೆ ಆತನು ಸಮೀಪವಾಗುತ್ತಾನೆ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு, ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, ದೇವರ ಸೇವಕರುಗಳಿಗೆ வருகிற வழிகளும் உபத்திரவங்களும் தேவனை கிட்டி சேர ஆரம்பிக்கிறது பாருங்க. ಬರತಕ್ಕಂತ ವೇದನೆ ನೋವುಗಳು ದೇವರ ಬಳಿಗೆ ಹತ್ತಿರವಾಗುವುದಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯಕವಾಗುತ್ತದೆ. கடைசியில ராஜாவா மாறுறான். ಕೊನೆಯದಾಗಿ ಆತನ ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. ஒரு இன்றைக்கும் அவனை குறித்து பேசுகிற ஒரு மனிதனாய் மாற ஆரம்பிக்கிறான். ಈ ದಿನದಲ್ಲೂ ಆತನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಡುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿ இன்னைக்கு ಯಾರು ಅವನ ಮರಕಲ್ಲ. இன்னைக்கு கூட யாரும் மறக்கல அவனை. ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಯಾರು ದಾವೀದನನ್ನು ಮರೆಯಲಿಲ್ಲ. மறக்காத ஒரு மனிதனாக அவன் மாறுகிறான் பாருங்க. ಈ ದಿನದಲ್ಲೂ ಮರೆಯೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾರಣ என்னன்னா, அந்த நோக்கத்தை அவன் புரிந்து கொள்கிறான். ಆತನಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಉದ್ದೇಶವನ್ನು ಆತನು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இந்த வலிகளும் பாடுகளும் எதுக்குன்னு சொன்னாக்கா, ಆ ನೋವುಗಳು ವೇದನೆಗಳು ಏನಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, அது வரும்போது ಅವು ಬರುವಾಗ என்ன பண்ணிக்கணுமா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, ಅದನ್ನು ಆತನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾನೆ. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆர்கியூ பண்ணக்கூடாது, ಅದಕ್ಕೆ ವಾದ ಮಾಡಬಾರದು. அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கொள்ள வேண்டாம். நான் இது போய் அதை அங்கீகரித்துக் கொள்கிறேன் ஆண்டவர். ಅದನ್ನು ನಾನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ದೇವರೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தேவன் அனுமதிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ಈ ಮನುಷ್ಯರುಗಳನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸುವುದಾದರೆ ಆ ಬರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಮತಿಸುವಾಗ ಅದನ್ನು ಅವರು ಒಪ್ಪಿಕೊಂಡರು. ஒத்துக்கலாங்க, ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರು. சரி ஆண்டவரே, ಸರಿ ದೇವರೇ, இது இருக்கிறது, இதுல இருந்து என்னோட இருந்து எதையாவது ஒரு காரியத்தை, நீ புதிய காரியத்தை செய்ய போறீர். ಇದು ಇದೆ, ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೊಸ ಕಾರ್ಯ ನೀನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿ. பிரியமானவங்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ಅನೇಕ ಜನರು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அக்செப்ட் பண்ணிக்கினா தானே எதனா ஆண்டவர் வாழ்க்கையில் செய்ய முடியும். ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರ ತಾನೇ ದೇವರು ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏன் ஆண்டவரே இது எனக்கு, ಯಾಕೆ ದೇವರೇ ಇದು ನನಗೆ, எதற்காக இப்படி எனக்கு மாத்திரம் சம்பவிக்குது, ಯಾಕೆ ದೇವರೇ ಇದು ನನಗೆ ಮಾತ್ರ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. நமக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் சம்பவிக்கும். தேவனை பிரியமா பின்பற்றுகிற எல்லாருக்கும் அது சம்பவிக்கும். ಅದು ನಮಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರಿಗೂ ಅದು ಸಂಭವಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆனால் அதுல பின்னாக ஒரு காரியங்களை பார்க்கும்போது, ಅನಂತರವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋದಾದರೆ ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு வாழ்க்கையில கொடுக்கிறார். ಆಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா ஏன் சொல்றாரு, ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா,
ಯಾಕೆ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாயா 41:10 வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ಏಷಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 41ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರಜೆಯೇ, ನೀನಂತೂ ಹೆದರಬೇಡ, ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸ್ತೇನೆ, ಹೌದು ನಿನಗೆ ಸಹಾಯ ಕೊಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ಧರ್ಮದ ಬಲಗೈಯನ್ನು ನಿನಗೆ ಆಧಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. நீ பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, உனக்கு வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல, நான் ನಿನಗೆ ಸಂಭವಿಸಿತು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಾಗಿರುತ್ತೇನೆ, திகையாதே, ನೀನು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, நான் உன் தேவன். ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು. என்ன அர்த்தம்னா, ஐ ஹேவ் எ கண்ட்ரோல் ஓவர் யூ. நான் தான் உன்னை இயக்குறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂಥ ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿಯಂತ್ರಣ ನನಗೆ ಉಂಟು. என்னுடைய ஆளுகை உன் மேல இருக்குது. ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசுடைய ஆளுகை இல்ல, ಆಮೇಲೆ ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆ ಅಲ್ಲ, என்னுடைய ஆளுகை உன் மேல இருக்குது. ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ನಿನ್ನ ಮೇಲದೆ. நான் உன்னோடு இருக்கும்போது, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಾಗಿರುವಾಗ என்ன நடந்தாலும் ಏನೇ ಸಂಭವಿಸಿದರೂ நீ அதை எளிதாக முறையில நீ இது சரி செய்வதற்கு நான் உதவி செய்கிறேன். ನೀನು ಬಹಳವಾದ ಸುಲಭವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ. நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. வலிகள் எதற்கெல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காக என்று வேதம் சொல்கிறது. ನೋವುಗಳು ಏನಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿದೆ. அப்புறம் என்ன பண்றாராம், சகாயமும் பண்றாராம். ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ದೇವರು ನಮಗೆ ಮತ್ತೆ ಸಹಾಯವನ್ನು ಕೂಡ ಮಾಡ್ತಾನೆ. சகாயம் பண்ணி என்ன பண்றாரு, அதிலிருந்து வெளியே வந்து மேன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿ ಅದರಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದು ಉತ್ತಮವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. தெரியுங்களா? இப்போ புரியுதுங்களா ஏன் இப்படி நல்லா நீங்க வளர்ந்து வரீங்கன்னு சொல்லி? ಈಗ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ ಯಾಕೆ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದು ಬರ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஏன் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உண்மையானவைகள். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂಥ ವಾಗ್ದಾನಗಳು ಅದು ಸತ್ಯವಾದವುಗಳು. என் நீதியின் வழக்கத்தை அவனை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಕರಗಳಿಂದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. So accept it. ನೀವು ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ರಿ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் தேவன் விரும்புகிறார். ಇದನ್ನೇ ದೇವರು ಬಯಸ್ತಾನೆ. இவையெல்லாம் நம்மை வளர்த்து பெரிய மனிதர்களாக மாற்றி தேவன் அழகு பார்க்கிறார். ಇದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಅನುಮೋದಿಸಿದಲ್ಲಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಬಂದು ಬೆಳೆದು ದೇವರು ನಮ್ಮ ಇರತಂತ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಆತನ ನೋಡ ಬಯಸ್ತಾನೆ. ஒருவேளை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? ಒಂದು ವೇಳೆ 30-40 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಾವು ಹೇಗಿರ್ತೇವೆ? ஒன்றுமில்லாதவர்களா இருந்திருப்போம். ನಾವು ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿರ್ತೇವೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு பாருங்க, ಈ ದಿನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, எவ்வளவு உயர்வுகள், எவ்வளவு காரியங்களை நாம் முன்னேறிக்கிறோம். ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು, ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ವಾಗ್ದಾನಗಳು ನಮಗುಂಟು. யாரெல்லாம் அதை ஒத்துக்கொள்கிறார்களோ, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார்களோ, தேவன் அவர்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்கிறார். ಯಾರೆಲ್ಲ ಅದನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ದೇವರು ಅಂತವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. வேதத்துல அப்படிதான் போடப்பட்டிருக்கு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நிறைய கேரக்டர் இருக்குது பாருங்க. ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿತ್ವಗಳುಂಟು. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ಅದೆಲ್ಲವನ್ನು ಅವರೆಲ್ಲರನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಅವರು ಬರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அது அப்போதான் தேவன் நம்ம வாழ்க்கையில அதை கிரியை செய்ய முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், அது டயபெட்டிக் ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், ಅಲ್ಲಿ ಸಕ್ಕರೆ ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವಂತ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ನಾವು ಹೋಗುವುದಾದ್ರೆ அவங்க சொல்றது என்ன தெரியுமா? ಅವ್ರು ಏನು ಹೇಳೋದು ಗೊತ್ತಾ? இல்ல அவங்க மட்டும் இல்ல, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க சொல்றாங்க, ಯಾವ ವೈದ್ಯರ ಬಳಿ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ, அக்செப்ட் இட், ஒத்துக்கொள், ನೀನು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೋ. ஆனா இது அப்படியே இருக்க போறதில்ல. ಇದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. இதுல இருந்து நீ வெளியே வர வாய்ப்புகள் உண்டு. ಇದರಿಂದ ನೀನು ಹೊರಗಡೆ ಬರೋದಕ್ಕೆ ದಾರಿ ಉಂಟು. எப்போ? ಯಾವಾಗ? நான் சொல்றபடி நீ செஞ்சேனா, ನಾನು ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಮಾಡೋದಾದ್ರೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, நான் ஒரு அழகா ஆண்டவர் அவங்க வாயில், டாக்டர் வாயிலே இதெல்லாம் சொல்ல வைக்கிறார். ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ವೈದ್ಯರ ಬಾಯಿಂದಲೇ ಇದೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க யோசிக்கிறாங்களா? ಅವ್ರು ಯೋಚಿಸ್ತಾರಾ? இது ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். ಅದು ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இவங்களை செய்யும்போது ಇವುಗಳನ್ನು ನೀನು ಮಾಡುವಾಗ தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೇರಿಸ್ತಾನೆ. அவருடைய ஆளுகை நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிக்கிறது. ಆತನ ಆಳ್ವಿಕೆ ದಿನಕ್ಕೆ ದಿನ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತದೆ. அதனால தான் பாருங்க, நீங்க என்ன விட்டு எங்கெல்லாம் போலாம், எங்கெல்லாம் ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சிடலாம் கூட விட மாட்டார். ಅಲ್ಲಿ ನೀನು ಎಲ್ಲಾನು ಹೋಗೋಣ, ಎಲ್ಲ ಹೋಗಿ ಅವಿಚಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಿಡೋದಿಲ್ಲ. போதும், ஜனங்களை பார்த்தது இவங்க ரொம்ப துயரமா இருக்கிறாங்கன்னு ஓடி ஒளிஞ்சா கூட விட மாட்டார் ஆண்டு. ಅಯ್ಯೋ ಇವರು ಬಹಳ ಹಿಂಸೆ ಮಾಡುವಂತ ಜನರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓಡಿ ಅವಿಚಿಕೊಂಡ್ರು ದೇವರು ಬಿಡೋದಿಲ್ಲ. போதும் இந்த ஊழியம், ಈ ಸಾಕು, ಈ ಸೇವೆ நீ சொன்னா கூட விட மாட்டார்.
ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳಿದರೂ ಕೂಡ ದೇವರು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஏனென்றால் நீ ஒத்துக்கொண்டபடினா அவருடைய ஆளுகை நம்ம மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ನೀನು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಆಳ್ವಿಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ விரும்புறியோ விரும்பலையோ தேவன் உன்னை உயர்த்த ஆரம்பித்து கொண்டே இருப்பார். ನೀನು ಬಯಸ್ತೀಯೋ ಬಯಸದೇ ಇರುತ್ತೀಯೋ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತದಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ. சங்கீதம் 18 2வது வசனத்தை வாசிப்போம். ಕೀರ್ತನೆಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் கேடகும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று ಯೆಹೋವನು ನನ್ನ ಬಂಡಿಯು ನನ್ನ ಕೋಟೆಯು ನನ್ನ ವಿಮೋಚಕನು ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಆಶ್ರಯಗಿರಿಯು ನನ್ನ ಗುರಾಣಿಯು ನನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಕೊಂಬು ನನ್ನ ದುರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ. பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்றான் பாருங்க. ನೋಡ್ರಿ ದೇವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಆತನ ಗುರುತಿಸ್ತಾನೆ. கண்மலை என்று சொல்கிறான். ಆತನ ನನ್ನ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஏன்னா உயர்ந்த அடைக்கலத்தை தான் வச்சுக்கிறாரு எப்பவுமே. ಯಾಕೆಂದ್ರೆ ಉನ್ನತವಾದ ಆಶ್ರಯಗಿರಿಯಲ್ಲಿ ಆತನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அங்கதான் பாதுகாப்பு உண்டு. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಉಂಟು. என் கோட்டையா இருக்கிறார். கோட்டை என்னை சுத்தி கோட்டையா இருக்கிறார். ஏதோ என்கிட்ட ஏதோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புறதே இல்லை. ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಆತನ ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಯಾವುದು ಕೂಡ ನನಗೆ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ನನಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. நீ ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மனுஷன் எந்த ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் என்ன செய்யணும்னா கூட அது முடிவதே இல்லை. ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ನೋಡಿ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನೋ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಏನಾದರೂ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಲಿ ಅದು ಸಾಧ್ಯವೇ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அவர் கோட்டையாக வந்து பாதுகாத்து. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಕೋಟೆಯಾಗಿ ದೇವರು ಕಾವಲಾಗಿರ್ತಾನೆ. என் ரட்சகர், ನನ್ನ ರಕ್ಷಣೆ, ನನ್ನ ದೇವರು, என் தேவன், ನನ್ನ ವಿಮೋಚಕನು, ನನ್ನ ದೇವರು, நான் நம்பி இருக்கிற என் துர்கம், ನಾನು ನಂಬಿರುವಂತ ನನ್ನ ಆಶ್ರಯಗಿರಿಯು. ஏன்னா அவ்வளவு உபத்திரம் அவனுக்கு வந்துக்குது பாருங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಉಪದ್ರವಗಳು ಆತನಿಗೆ ಸಂಭವಿಸಿದೆ. அவ்வளவு பெயின் அவன் வாழ்க்கையில வந்துக்குது பாருங்க. ಅಷ್ಟು ನೋವುಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க எல்லாவற்றையும் சொல்லுகிறான். நான் என் அடைக்கலமா உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு எனக்கு. ನನ್ನ ಆಶ್ರಯ ದುರ್ಗವು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. என்ன சொல்றாருன்னா என்னை யாரும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ನನ್ನನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. இப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுந்திருக்கலாம். ಈಗ ಈಗ ಗೊತ್ತಾಗ್ತದ ವಿರೋಧವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಎದ್ದಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಇವನು எப்படியாவது ஒன்றில்லாத பண்ணணும் எத்தனை பேர் முயற்சி பண்ணிடுறாங்க இல்லைங்களா? ಇವನನ್ನು ಏನು ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಿರಬಹುದು. உங்களை அறியாதபடி தேவன் இவ்வளவு காரியம் இவ்வளவா உங்களுக்கு இருந்தபடினால ನಿಮಗೆ ನೀವು ಅರಿಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹತ್ತಿರವಾಗಿರೋದ್ರಿಂದ நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம். ನಾವು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನಾವಿರ್ತೇವೆ. அதனால என்ன சொல்றாருன்னா அக்செப்ட் பண்ணிங்கப்பா, ஒத்துக்கொள்ளுங்கள். ಅದನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿರಿ, ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் என்ன பண்றாருன்னா ಅನಂತರವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? யோபு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಯೋಬನ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மரித்து இருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை, அவர் என்னை தப்ப விடாராக என்று சொல்கிறான். ಆಗ ನಾನು ಆದರಣೆ ಹೊಂದಿ ಮಿತಿಯಿಲ್ಲದ ಯಾತನೆಯಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು. ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯ ಆಜ್ಞೆಗಳು ನಾನು ತೊರೆದು ಬಿಟ್ಟವನಲ್ಲ. ನನ್ನ ಬಲವು ಎಷ್ಟರದು, ನಾನು ಹೇಗೆ ಕಾದುಕೊಳ್ಳಲಿ? அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வழிகளில் நான் அவருடைய வார்த்தைகளை நான் மறக்கவில்லை. ಈ ವೇದನೆಗಳಲ್ಲೂ ಕೂಡ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಮರೆಯಲಿಲ್ಲ. அவைகளே என்னை தேட்டிக்கொண்டே இருந்தது பாருங்க. ಅವುಗಳೇ ನನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾ ಬಂದಿದೆ. யோபுடைய உபத்திரங்களை குறித்து வேதத்துல நிறைய சமயத்துல படித்திருக்கிறோம். ಯೋಬನ ಪಟ್ಟಂತ ಉಪದ್ರವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬಹಳ ಬಾರಿ ಓದಿದ್ದೇವೆ. பரிசுத்தருடைய வார்த்தைகளை ಆ ಪರಿಶುದ್ಧನ ಮಾತುಗಳನ್ನು நான் மறைத்து வைக்கவில்லை. ಸದಮಲ ಸ್ವಾಮಿ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟವನಲ್ಲ. நான் உட்கொள்கிறேன், ನಾನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, அதை மற்றவர்களுக்கு சொல்றேன். ಅದನ್ನು ಬೇರೊಬ್ಬರಿಗೂ ಕೂಡ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. மறைத்து வைக்கலாம் அதான் அர்த்தம். ಅದು ಮರೆಮಾಚಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದೇ ಅರ್ಥ. முதலாவது நான் எனக்கு உட்கொள்கிறேன், ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, அதை மற்றவர்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். ನಂತರವಾಗಿ ಬೇರೊಬ್ಬರಿಗೂ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇವೆಲ್ಲವತ್ತಿನ ಮಧ್ಯಲಂ ಇವೆಗಳೇ என்னை காப்பாற்றுகிறது. ಇವೆಲ್ಲವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದಂತದ್ದು. அல்லேலூயா. 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 அல்லேலೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಆತನ என்ன ಹೇಳ್ತಾನೆ. சொல்றாருன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்பா இதெல்லாம். ನಾನು ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೇನೆ. இதுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு. ಇದರ ನಂತರವಾಗಿ ಒಂದು ಜೀವಿತ ಉಂಟು. தேவன் எல்லாவற்றையும் என்னை மாற்றுவார். ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ಎರಡರಷ್ಟಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ನನಗುಂಟು. அது மாத்திரம் இல்லை பிரியா, அந்த பெயின்ஃபுல் எஃபெக்ஷன் எல்லாம் தான் நிறைய இன்டிமெசி, தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பை நமக்கு ஏற்படுத்துகிறது.
ದೇವರ ಸಂಗಡವಾಗಿ ಭಯಂಕರ ಹತ್ತಿರವಾದಂತ ಸಂಬಂಧ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. மற்றவர்களுக்கு அவைகளை மரணத்துக்கு ஏதுவாக வழி நடத்துகிறது. ಬೇರೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಅದು ಮರಣಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾಗಿ ಅದು ನಡೆಸುತ್ತದೆ. நமக்கோ ಆದರೆ ನಮಗಾದರೂ தேவனோடு நெருங்கிற ஒரு அனுபவத்தில் அதை காணுது. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹತ್ತಿರವಾಗುವಂತ ಸಂಬಂಧವನ್ನು ಅದು ಒದಗಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஒரு வழிகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? ಆ ನೋವುಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? அழுதுனாகிறோம். ಅಳ್ತಾ ಇರ್ಬೇಕಾ? உடனே என்ன பண்றோம்? ತಕ್ಷಣವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? தேவனின் இந்த ஆண்டோட வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. தேவனோட யாராவது தேவன பிள்ளைகளா இருந்தா அவங்களை அழைத்து ஜெபம் பண்ண ஆரம்பி அவங்களோட கூட ஜெபம் பண்றோம். ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರೋ ಅವರ ಸಂಗಡವಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. அது என்ன பண்ணுதுன்னா அது இட் பில்ட் a relationship with God. ಅದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಸಂಬಂಧವನ್ನು ಅದು ಕಟ್ಟುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நெருங்கிய தொடர்பு. ಅಲ್ಲಿ ಹತ್ತಿರವಾದಂತ ಸಂಬಂಧ ரொம்ப ಉಂಟಾಗುತ್ತದೆ. நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கிறது. ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿರುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பண்ணுதுங்களா இல்லைங்களா? ಮಾಡ್ತದಾ ಇಲ್ಲವಾ? அதனால தான் நம்ம இங்க வந்து உட்காந்துக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತವರಾಗಿದ್ದೇವೆ. மாணவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இதை நம்ம மறந்துடவே கூடாது. ಇದನ್ನು ನಾವು ಎಂದಿಗೂ ಮರೆತು ಹೋಗಬಾರದು. அதான் சொல்றாரு ஆண்டவர். ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವೆನು. ಕೊಂಬೆಯು ಬಳ್ಳಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ಹೇಗೆ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಫಲ ಕೊಡಲಾರದು, ಹಾಗೆ ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ದರೆ ಫಲ ಕೊಡಲಾರಿರಿ. அல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಿ, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆನು. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன சொல்றாருன்னா கட்டி அது ஒட்டிடணுமா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ಅಲ್ಲಿ ಏನು ಆ ಕೊಂಬೆಯು ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. அவ்வளவு இன்டிமெசி, நெருக்கம், ரொம்ப அதாவது தூரம் பக்கத்துல இல்ல, என்னோட நீ வந்து ஒட்டிக்கோ அப்படின்றாரு. ಅಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಆ ಕೊಂಬೆಗೆ ಆ ರಂಬೆ ಅದು ಅಂಟಿಕೊಂಡಿರಬೇಕು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அது ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் இல்ல, ಇದು ಏನೋ ಒಂದು ದಿವಸ ಸಂಭವಿಸುವಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ, ஒரு நாள் நடக்க வேண்டிய சம்பவம். ಅಲ್ಲಿ ಪ್ರತಿ ಒಂದು ದಿವಸ ನಡಿಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ. ஏதோ நமக்கு நல்லா ஏதோ லாட்டரி சீட்டு கொண்டு உடனே அப்போ பாட்டு ஆண்டவர் நல்லவர் சொல்லிட்டு அப்புறமா ஆண்டவர் வெறுக்கிறது இல்ல. ಅಲ್ಲಿ ಏನೋ ನಮಗೆ ಲಾಟ್ರಿ ಬಿದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗುವುದು ಇಲ್ಲವಾದರೆ ದೇವರನ್ನು ದೂಷಿಸುವಂತದಲ್ಲ. என்னுடைய வழிகள் நிறைந்த வாழ்க்கையிலும் உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இன்னும் ஆண்டவரோடு கூட நான் நெருங்குவேன் என்று சொல்லி யாரெல்லாம் முற்படுகிறார்களோ அவரை தான் தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ನಾವು ವೇದನೆ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದುಃಖದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ದೇವರನ್ನ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಂಡಿರ್ತಾರೋ ಅವರನ್ನೇ ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து என்ன பண்ணுதுன்னா ಅನಂತರವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? நியூ ஹோப். இவெல்லாம் நான் கடந்து போகும்போது புதிய ஒரு நம்பிக்கை வருகிறது. ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊಸ ನಿರೀಕ್ಷೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஒரு நியூ பிகினிங், ಅಲ್ಲಿ ಹೊಸ ಪ್ರಾರಂಭ, நியூ எனர்ஜி, ಅಲ್ಲಿ ಹೊಸ ಶಕ್ತಿ, நியூ பிளான், ಹೊಸ ಆಲೋಚನೆ, எல்லாவற்றையும் புதிதாக ஆண்டவர் மாட்டார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೂತನವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஹேவ் எ பிளான் ஃபார் யூ. நான் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிறேன்ப்பா. ಅಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 29ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. உண்மைதான். நீ ரொம்ப வழிகளிலிருந்து பாடுகளிலிருந்து வாழ்க்கையில என்னோடு கூட பயணித்த, நான் உன்னோடு கூட பயணித்தேன். உண்மைதான். ಅಲ್ಲಿ ನೀನು ಬಹಳ ವೇದನೆ ಇರುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಪ್ರಯಾಣಿಸಿದೆ, ನಿನ್ನ ಸಂಗಡ ಪ್ರಯಾಣಿಸಿದೆ. ನಿಜವೇ நீ அதை ஏற்றுக்கொண்டாய், ನೀನು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದಿ. இப்பொழுது நான் உனக்கு ஒரு புதிய ஒரு நியூ பிளான், எல்லாத்தையும் புதிதாக மாட்டுகிறேன் அப்படின்னு சொல்றேன். ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಹೊಸ ಆಲೋಚನೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ, ಎಲ್ಲವೂ ನೂತನ ಪಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அது தக்க சமயத்துல உன்னை அதை சொல்லி அந்த புதிய பிளான் பிரகாரம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன்னு நான் ಅಲ್ಲಿ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಆಲೋಚನೆ ನಿನಗೆ ಕೊಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. புதிய எனர்ஜி எல்லாம் கொடுக்குது. எப்படி கொடுக்குறாரா? ಅಲ್ಲಿ ಹೊಸ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಕೊಡ್ತಾರೆ? ஏசாயா 40:36 சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 40ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿದರು ದಣಿಯರು, ನಡೆದರು ಬಳಲರು. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பண்றாரா? புதிய பலத்தை தருகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, புதிய கர்த்தருக்கு காத்திருக்கிறது, உபத்திரவத்திலும் வழிகளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ಅಲ್ಲಿ ನೋವು ಮತ್ತು ವೇದನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಕಾದುಕೊಂಡಿರುವಂತವನು புது பலனை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ಆಮೆನ್.
ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಮೇಲಕ್ಕೆ ಏರುವರು. to the highest place. ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳ. Hallelujah. ಅಲ್ಲೆಲೂಯ. உயர பறக்க பறக்க ಅಲ್ಲಿ ಮೇಲಕ್ಕೆ ಏರಿ ಆರುತ್ತಾ நம்முடைய தரிசனங்களும் விரிவாக்கி கொண்டே போகிறது. ನಮ್ಮ ದರ್ಶನಗಳು ಕೂಡ ಅದು ದೊಡ್ಡದಾಗುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. முதல்ல நான் வசிக்கிற இடத்துல மாத்திரம் தான் ಜನರಿಗೆ நான் ஜெபம் பண்ணேன். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆನು. என்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே போகிறாரோ, ಯಾವಾಗ ದೇವರು ನನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾ ಹೋದ್ರು, நான் வாழ்கிற சிட்டி மாத்திரம் இல்ல, ನಾವು ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂತ ಪಟ್ಟಣ ಮಾತ್ರವಲ್ಲ, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. அவ்வளவு உயர்வா ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅಷ್ಟು ಉನ್ನತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. ஏதோ பதவிகளை அனுபவிப்பதற்காக அல்ல, ಏನೋ ಪದವಿಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் அல்ல, ದೇವರು ಕೊಡತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மற்றவர்களின் வழிகளுக்காக நான் ஜெபம் பண்றதுக்கும் என்னை ஆண்டவர் உயர்த்துகிறார். ಬೇರೊಬ್ಬರ ನೋವುಗಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அவர் ஓடினாலும் இழப்படையார்கள், ಅವರು ಓಡಿದರು ದಣಿಯರು, நடந்தாலும் சோர்வடையார்கள். ಅವರು ನಡೆದರು ಬಳಲರು. பிகாஸ் நியூ எனர்ஜி, ஒரு புதிய எனர்ஜி ஆண்டவர் கொடுக்கிறார். ಆಮೇಲೆ ಯಾಕೆಂದ್ರೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் இல்ல, புதிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாராம். ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, ಹೊಸ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. நவம்பர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ರೋಮಾಪುರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯ, ರೋಮಾಪುರದವರೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. புதிய ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறாராம் பாருங்க. ಒಂದು ಹೊಸ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ಓದಿ. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮಗೆ ಉಂಟಾಗುವ ಉಪದ್ರವಗಳಲ್ಲಿಯೂ ಉಲ್ಲಾಸವಾಗಿದ್ದೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ಉಪದ್ರವದಿಂದ ತಾಳ್ಮೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಅನುಭವ ಸಿದ್ಧಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ, ಅನುಭವದಿಂದ ನಿರೀಕ್ಷಣೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ ಎಂದು ಬಲೆವು. ಈ ನಿರೀಕ್ಷಣೆಯು ನಮ್ಮ ಆಶೆಯನ್ನು ಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ರಸವು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಸುರಿತದೆಯಲ್ಲ. அல்லேலூயா. 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 பாருங்க என்னெல்லாம் அது கிரியை செய்கிறது என்று அந்த பவுல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ನೋಡ್ರಿ, ಅದೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾದ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. அது மாத்திரம் இல்ல, ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲ, எபிரேயர் 11:1 வசனம் சொல்கிறது, ಇಬ್ರಿಯರು 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ஒரு புதிய நம்பிக்கை நமக்குள்ள வருகிறது. ಒಂದು ಹೊಸ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆದು ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது காணல, எனக்கு தெரியாது, ಆ ಕಾರಣಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் அதை பார்க்கவில்லை, ಅದನ್ನು ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ, ஆனால் விசுவாசிக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. தேவன் எனக்கு வைத்திருக்கிற எனக்கு காணல, இப்ப எனக்கு தெரியல, எனக்கு ದೇವರು ನನಗೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಅದು ನನಗೆ ಕಾಣದವುಗಳಾಗಿವೆ. நிச்சயமாக என் தேவன் அதை செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இதுதான் இந்த நம்பிக்கையில நாம் காணப்படும் போது, ಈ ರೀತಿಯಾದ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುವಾಗ, பிரியமான நமக்கு வருகிற சிறு சிறு உபத்திரங்கள் சோர்ந்து போகாதபடி, ನಮಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಉಪದ್ರವಗಳಿಂದ ನಾವು ಸೋತು ಹೋಗದ ಹಾಗೆ, அவைகள் எல்லாம் என்னை வளர்ப்பதற்காகவும் என்னை நல்ல மனிதனாய் மாற்றுவதற்காகவும், ಅವೆಲ್ಲವೂ ನನ್ನನ್ನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ಉತ್ತಮವಾದ ಮನುಷ್ಯನನ್ನಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, இன்னும் தேவனோடு கிட்ட சேருவதற்காக, ಇನ್ನು ದೇವರಿಗೆ ಹತ್ತಿರವಾಗೋದಕ್ಕೋಸ್ಕರ, இன்னும் தேவன் கொடுக்கிற மேல் நம்பிக்கையா இருப்பதற்காக, ಇನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்றால், ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, எனக்காக மாத்திரமல்ல, ನನಗಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இது மற்றவர்களுக்காகவும், ಬೇರೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರವಾಗಿಯೂ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுதான், ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಅದು, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಅದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ. இதுதான். அப்பதான் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்புவார்கள். ಆಗ ಮಾತ್ರವೇ ದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಜನರು ಮನ ತಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தன் வாழ்க்கையை முடித்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நாம் தேவன் பக்கமாக திருப்ப முடியும். ನನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಮುಕ್ತಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ಕೂಡ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಬಹುದು. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நிச்சயமாக வருகிற காலங்களை உபயோகப்படுத்துவார். ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಿಸಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಿ. நம்முடைய வழிகளும் உபத்திரவங்களும் அது மூலமாகத்தான் நாம் உயர்வடைய முடியும். ನಮ್ಮ ಬರತಕ್ಕಂಥ ವೇದನೆ ಮತ್ತು ನೋವುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಮೇಲೆ ಕೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಉನ್ನತமான ದರ್ಶನங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ಉನ್ನತವಾದ ದರ್ಶನಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. May God bless you all. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಜಪಿಪೋಮಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. యేసయ్యా మకు స్తోత్రం, எல்லா స్తోత్రக்கும் துதிக்கும் கணக்கும் மகிமைக்கும் ನೀನೇ ಯೋಗ್ಯನು ರಾಜ. ಸ್ವಾಮಿ, ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಈ ಉಪದ್ರ ಕುರಿತು ದೇವರೇ ಮಾತಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮುಖ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮಲ್ಲಿರೋ ಅನೇಕರು ಸ್ವಾಮಿ, ಯಾಕೆ ದೇವರೇ ನನಗೆ ಇಷ್ಟು ತೊಂದರೆ, ಬಾಧೆಗಳು, ಕಷ್ಟಗಳು ಎಂದು ಸ್ವಾಮಿ ಕೇಳಬಹುದು. ಆದರೂ ಈ ಬಾಧೆಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರೇ ನಮಗೆ
ನಿಮ್ಮ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವ ದೇವರಾಗಿ, ದೇವರೇ, ಇನ್ನೂ ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ಎಂದು ನಮ್ಮನ್ನು ಸ್ವಾಮಿ ಬಲಪಡಿಸುವ ದೇವರಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಕ್ಕೆ ದೇವರೇ ನೀ ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೌದು ರಾಜ, ಇನ್ನೂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರೋಕ್ಕೆ, ಇನ್ನೂ ಸ್ವಾಮಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಇರೋಕ್ಕೆ, ಇನ್ನೂ ಸ್ವಾಮಿ ಬರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ವಾಮಿ ಭಯಪಡದೆ ಇದನ್ನು ನೋಡೋಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡೋಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎವ್ರಿಥಿಂಗ್ ವರ್ಕ್ಸ್ ಟುಗೆದರ್ ಫಾರ್ ಗುಡ್ ಫಾರ್ ದೆಮ್ ದಟ್ ಲವ್ ಗಾಡ್. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾಗವೇ ಸ್ವಾಮಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ದೇವರೇ, ನೀನು ಕೊಟ್ಟ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯಾರು ಅಯ್ಯೋ ದೇವರೇ, ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಕಣ್ಣೀರಿಂದ ಗೋಲಾಟದಿಂದ ಬಂದಿರುವಾಗ ದೇವರೇ ಅವ್ರ ಜೊತೆ ನೀನು ಮಾತಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ಬಲಪಡಿಸುವ ದೇವರು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ಸ್ವಾಮಿ ನೀ ಬಲಪಡಿಸಿದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನೀ ಕೊಟ್ಟ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟ ಮಗನನ್ನು ಸ್ವಾಮಿ, ಅವ್ರ ಸೇವೆಯನ್ನು ಅವ್ರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನೀ ಆಶೀರ್ವದಿಸಿ. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೆಟ್ಟ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕರುಣೆಯನ್ನು ನಿನ್ನ ದಯೆಯನ್ನು ತೋರಿಸುವೆಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಯಾರ್ಯಾರು ಯಾವ ಕಷ್ಟದಿಂದ ಬಂದಿದ್ದಾರೋ ಪರಲೋಕದ ದೇವರೇ, ಅವ್ರಿಗಿಂದು ಸ್ವಾಮಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ನೀನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ಹೊಸ ತೀರ್ಮಾನವನ್ನು ಸ್ವಾಮಿನಿ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ. ಹೊಸ ದಾರಿಯನ್ನು ಸ್ವಾಮಿನಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಕ್ಕ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಹೌದಪ್ಪ, ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿ ಇರುವವರು ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಸ್ವಾಮಿ ನೀ ನಡೆಸುವಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಬ್ಲೆಸ್ ಎವ್ರಿ ಒನ್ ಓ ಗಾಡ್, ದೋಸ್ ಹೂ ಆರ್ ಇನ್ ಟಿಯರ್ಸ್, those who are in troubles, those who are Lord looking for help from you. ದೇವರೇ, ನಿನ್ನ ಕರವನ್ನು ಸಾಚಿ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಸ್ವಾಮಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನಿನ್ನ ಸ್ವಾಮಿ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ರಾಜ. ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ, ಆಮೇನ್. ನನ್ನ ಮನವೇ ಯುಗವನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಗಳೇ ಪವಿತ್ರನಾಮத்தை ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯುಗವನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಯಬೇಡ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್, ಆಮೇನ್.